அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுவையான புளிச்சக்கீரை கடையில் பார்க்க போகிறோம். 2 கத்தை புளிச்சக்கீரை வாங்கி அதை நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த புளிச்சக்கீரையை போட்டு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த இது நான் நைட்டே இந்த புளிச்சக்கீரையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியை நல்லா எடுத்து வச்சுட்டு இதை சட்டியில் மீதி வடிகட்டின புளிச்சக்கீரையை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நைட்டே எடுத்து வச்சுட்டு மார்னிங் இந்த புளிச்சக்கீரை அந்த சட்டியிலேருந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டு, ஏன்னா அந்த சட்டியில் தான் நான் புளிச்சக்கீரையை கடைய போகிறேன். ஸோ அதனால் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சட்டியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கோம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறவங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு 5-6 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி, நான் இதுக்கு ஏன்னா ஆல்ரெடி புளிச்சக்கீரை புளிப்பாக தான் இருக்கும், அதனால் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் வணக்கிக்கலாம். இதில் தக்காளி போட்டதுக்கப்புறம் நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 10 வரமிளகா போட்டுக்கிட்டேன், ஏன்னா இதுக்கு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வரமிளகாவும் உப்பு எல்லாம் போட்டு வணக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கீரையை எடுத்து இதில் போட்டுக்கலாம். எதுக்காக நான் நைட்டே இது பண்ணிட்டேன்னா, காலையில் வணக்கும் போது சீக்கிரம் வதங்கிக்கும். அதுக்கோசரம் நான் நைட்டே வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த நல்லா நல்லா அதை எல்லாருமே சேர்ந்து கிளறினோம்னா நல்லா கிளறிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு சுண்டிக்கும், அப்படியே ஒரு மாதிரி சுண்ணாம்பில் இருக்கும். அப்போ நான் அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அரிசி தனியாக அதில் சேர்த்து அதை நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம். தட்டை போட்டு மூடிட்டு நல்லா அடி பிடிக்காமல் இருக்க அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புளியை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. புளியை சேர்த்து கிளறிட்டு கடைஞ்சிங்கன்னா எல்லாமே ஆல்ரெடி அது வெந்திருக்கும். நம்ம இன்னும் கடையும் போது நல்லா கடைஞ்சிரும். அதுக்கப்புறம் சாப்பாட்டில் அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்தி அந்த கீரையை சேர்த்திட்டு நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் இல்லாதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துனா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியுது கீரை நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிருக்கு. நம்ம நல்லா அது ஆல்ரெடி வெந்தனால நம்ம அப்படியே கடையும் போது நல்லா ஈஸியாகவே கடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ